நிறைய பேருக்கு ஒரு வீடு யோகம் அப்படின்றது அமைஞ்சிருது. ஒரு சில பேர் வாடகை வீட்டிலேயே இருந்து ரொம்ப கஷ்டம், சிரமப்படுறாங்க. அப்போ அந்த வீடு யோகத்துக்கு எப்படிங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லக்ன ராசி அமைப்புகளுக்கு 4ஆம் இடத்துல ஒரு சுபகிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு வீடு யோகம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக சம்பாரித்து பணம் சம்பாரித்து வீடு கட்டிடுவீங்க. அதே இது 4ஆம் அதிபதி உங்களுக்கு ஒரு ஆட்சி உச்ச வீடுகள் அமைப்புகளில் 1, 5, 9ஆம் அதிபதிகளோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு பூர்வீக சொத்து அமைப்புகளில் இருந்தும் உங்களுக்கு சொத்து இருக்கும். அதே இது இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு சனி ராகு கேது அமைப்புகள் பாதிக்கப்பட்டு தடை தோஷங்களாக இருக்கும்போது அந்த வாடகை வீட்டிலேயே இருக்காங்க இல்லையா, வாழ்நாள் முழுதும் பெரிய பணம் பொருளாதாரம் அப்படின்னு விஷயத்தில் நல்ல யோகமாக இருந்தாலும் அந்த வீடு அப்படின்றது அமைவதில் ரொம்ப தடை அமைப்புகளாக இருக்கு. அப்போ அந்த வீடு அமைப்புன்னு நிலகாரகன் ஒரு செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவானுக்கான அறுபடை வீடு முருகன் கோயில் கண்டிப்பாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது ஒரு பொது பலன்களாக மட்டுமே, அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து இது ஒரு மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ முருகப்பெருமான் ஆலயம் செஞ்சு போயிட்டு உங்களுக்கான ராசி நட்சத்திரத்துக்கான பரிகாரம் பூஜை அப்படின்ற விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்குது.